I just want you to turn to யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசித்து let us begin to look toward God. இந்த நாள்ல தேவன் என்ன நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Amen. Hallelujah. Blessed be the word of God. Thank you Lord. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீங்க இந்த புதிய ஏற்பாடுல படிக்கும்போது, பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு சொல்லுவாரு, I am the I am. I mean, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நம்ம யாத்திராகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நாம படிக்கலாம். 6ஆம் அதிகாரத்துல அந்த இருக்கிறவராக இருக்கிறவனுக்கு என்ன அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லும் போது, இருக்கிறவராக இருக்கிறேன்னா நானே யெகோவா, இருக்கிறவராக இருக்கிறேன்னா நான் யெகோவா. ஆமென். அதுதான் அதோடைய அர்த்தம். புதிய ஏற்பாடுல அதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நான் எப்படி இருக்கிறேங்க? ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிர் உள்ளவனா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது என்ன பண்ணுவார்? தன்னை குறிச்சு அவர் சொல்லுவார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். ஹல்லேலூயா. நானே ஜீவ தண்ணீர். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப இஸ்ரவேல் மக்கள் அவர் இருக்கிற நாட்களில அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். காரணம் எதுக்கு அவர் அதை சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல எல்லாம் இருக்கிறோம். we have மனுஷர், ஹல்லேலூயா, ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாம் அநேகர் இருக்கிறாங்க. பல கோடி மக்கள், 900 கோடிக்கு மேல உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நானே வழியா இருக்கிறேன், நானே ஜீவனா இருக்கிறேன், ஹல்லேலூயா, நானே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன்னா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எல்லாம் இருக்கிறாங்க, எவ்ரிபடி ஆர் லிவிங். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னில வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. People live, one day they are going to die. ஒரு நாள்ல இந்த சரீரம் செத்து போகும். விசுவாசிக்கும் அவ்விசுவாசி அந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரம் அழிந்து போகும். When Jesus said, I am the life, I am the light, நானே ஒளியா இருக்கிறேன், நானே ஜீவனா இருக்கிறேன், நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். When Jesus was saying, apart from me there is no life. அதாவது when Jesus was saying, இயேசு சொல்லும் போது அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, that is for eternity, நித்தியத்துக்கு. இயேசு இல்லாம நமக்கு நித்தியம் கிடையாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராம ரட்சிக்கப்படாம நமக்கு பரலோக நிச்சயம் கிடையாது. நித்திய ஜீவன் நமக்கு கேரண்டி கிடையாது. Hallelujah. So மனுஷன் வாழலாம், but he doesn't have an eternal life. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழி. எதுக்குங்க? to go to heaven. நானே ஜீவன், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பன்னா எதுக்குங்க? without Jesus you have no life. உங்களுக்குள்ள ஜீவன் இல்ல. எந்த ஜீவனுங்க? நித்திய ஜீவன் இல்ல. you don't have life. சோ அதுதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். அதை சொல்லும் போதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன அணிக்கிறது, யூத மக்களுக்கு கோபம். இவனே நானு சொல்றானே, நானுன்னு சொன்னவர் ஒருவர் தான், அவர் யெகோவா, இருக்கிறவராக. ஐ ஆம் தி ஐ ஆம். அப்ப அந்த ஐ ஆம தான் இயேசு என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்தும் போது the people of ஜூடா இல்ல யூத மக்கள் கோபம் கொள்ளுகிறதை பார்க்கலாம், அவர் மேல எரிச்சல் அடைகிறதை பார்க்கலாம். இங்க அந்த செட்டப்ல தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? நானே திராட்சை செடின்னு சொல்லல, அவர் சொல்ற நானே மெய்யான திராட்சை செடி. I am the true vine. Amen. I am the
ட்ரூ வைன். ஆமென். ஹalleluya. என் பிதா யாரா இருக்கிறாருங்க? இஸ் வைன் ட்ரெஸ்ஸர். என் பிதா தோட்டக்காரரா இருக்கிறாரு. ஆமென். அப்போ ஆண்டவராகிய நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். நானும் என் பிதா ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் ஒன்றா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். சோ நீங்களும் நானும் ஒன்னா இருக்கும்படியே தான் இயேசு சொல்றார், நாங்க எங்க இருக்கிறனோ அங்கே நீங்களும் இருக்க நான் விரும்புகிறேன். தட் இஸ் மை டிசைர் இயேசு சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல இயேசு நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும் போது ஹalleluya. அப்போ so there is a connectivity between God the Son and God the Father. அவர்கள் இருவரும், அவர்களும் நீங்களும் நானும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் மிக்க வாழ்க்கை தான் இங்க ஆண்டவர் பேசுகிறாரு. சோ அது எப்படி நாம அவரோட இருக்கணுங்கிறத 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். இங்க 2 காரியம் நடக்குது பாருங்க. அப்போ இயேசு என்ன சொல்ல, நானே மெய்யான திராட்சை செடினா அப்போ நிறைய பொய்யான திராட்சை செடிகள் இருக்கிறது, பொய்யான உபதேசங்கள் இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்ல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அதோடைய அர்த்தம் என்னன்னா, ராங் டீச்சிங்ஸ் இருக்கும். அந்த பொய்யான உபதேசம் என்ன பண்ணுங்க, கள்ள உபதேசம் என்ன பண்ணுங்க, ஹalleluya, உங்களை தேவன் கிட்ட இருந்து பிரித்து விடும். You cannot have connection with God. அப்போ அந்த மெய்யான உபதேசம் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிப்பு உண்டாகிறது. we have been, நம்ம என்ன பண்ற, பரிசுத்தமாகப்படுகிறது. தேவன் அறிகிற அறிவுல விருத்தி உண்டாகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரரா இருக்கிறார், என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அப்ப என்ன அதோடைய அர்த்தம், நாங்க இயேசுவோட நீங்களும் நான் இருக்கலாம். நாம எய்தர் கனி கொடுக்கிறவர்களா, we can live a fruitful life, இல்லனாக்கா ஒரு அன்ஃப்ரூட்ஃபுல் லைஃபா கூட நாம இருக்கலாம். ஆமென். அதோடைய அர்த்தம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருந்து கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு அனுபவம் மிக்க வாழ்க்கை வாழலாம். ஏன்னா கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழலாம். ஆமென். ரெண்டும் உலகத்துலதான் இருக்கும், ரெண்டும். ஆமென். you can be a man and woman who is, அதான் பின்னாடி வசனங்கள்ல சொல்லர், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. ஆமென். You can be either connected with Jesus, connected with God and live a beautiful life. இந்த பூமியில தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழலாம், இல்ல தேவனோட சம்பந்தமே இல்லாத போல ஒரு வாழ்க்கை வாழலாம். அதை நீங்க யூதாசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யூதாஸ் எப்படி இருந்தாருங்க, இயேசுவோட தான் இருந்தாரு, 12 அப்போஸ்தலரோட ஒருவராக தான் இருந்தாரு. ஆனா he never had connection with Jesus. யூதாசுடைய பார்வை அங்க இருந்துச்சுங்க, உலகத்தின் மேல இருந்துச்சு, பணத்தின் மேல இருந்தது, செல்வத்தின் மேல இருந்தது. he wanted to become rich. அதனாலதான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். so he had a connection with the devil. he had no connection with Jesus. அவன் பிசாசோட ஐக்கியப்பட்டு இருந்தான், பிசாசுடைய சித்தத்துக்கு அவன் ஐக்கியப்பட்டு இருந்தான். he was not connected with Jesus. அதனாலதான் யோவான் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அங்க யூதாஸ் என்ன சொல்றாங்க, மரியாள் ஒரு விலை வேற பெற்ற நரதம் என்னும் தைலத்தை கொண்டு அதை இயேசுடைய மேல ஊற்றி அதை தன் தலைமயிரால் துடைக்கும் போது யூதாஸ் சொல்வார், இதை வித்து 300 ராத்தலுக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. அப்ப அங்க பைபிள் சொல்லும், அவன் ஏழைகளை குறிச்சு அல்ல, அவன்கிட்ட பணப்பை இருந்தது, அடிக்கடி அந்த பணப்பையில இருந்து தனக்குரியது தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டிருந்தான். நாட் நோயிங், இயேசுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி தன்னுடைய சுயத்துக்காக. Amen. He was with Jesus, but he was not with Jesus, not connected with Jesus. இன்னைக்கு இயேசு சொல்லும் போது அதுதான், ஹalleluya, என் கூட இருக்கலாங்க, ஊழியம் கூட பண்ணலாம், அற்புத அடையாளங்களை கூட பண்ணலாம். ஏன்னா அதான் கடைசி நாட்கள்ல நடக்குமா.
பெரிய பிசாசு கூட அற்புத அடையாளங்களை பண்ணி அநேகரை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மத்த 24 சொல்லப்படுகிறது. அநேக வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. சோ அந்த லைஃப் ஸ்டைலு தான். You can proclaim yourself a Christian. நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கலாம், evangelist சொல்லிக்கலாம், ஒரு மிஷனரின்னு சொல்லிக்கலாம். You can call yourself whatever you want to call yourself. But the question comes என்னன்னா, are you connected with Jesus? நீ இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறியா? ஹalleluya. லவோதிகா சபையை போலதான் நாம் எப்படி இருக்கிறோங்க? ஹalleluya. அவர்கள் இருந்தாங்க, சபைதாங்க, அது லவோதிகா சபைதான். பட் என்ன இருந்தாங்க? they had no connection. அவங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்தாங்க. they had no link, கனெக்ஷன் இல்ல தேவனோட. they lived their own lifestyle. அவங்க விரும்பினதை செஞ்சாங்க, விரும்பினதை வாழ்ந்தாங்க. அப்படியாப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? you cannot live long. வாசற்படியில நின்று தட்டுகிற கதவை ஒருவன் சத்தத்தை கேட்டு எனக்கு கதவை திறந்தா he will get back the connection. இயேசுவோட இணைந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஹalleluya. நாம கிறிஸ்டியன்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், பட் ஃபெலோஷிப்ல நாம இருக்கிறது ரொம்ப குறைவுங்க. ஆண்டவரோட ஐக்கியம், அவரோட இணைந்து இருக்கிற ஒரு அனுபவங்கிறது தனி அனுபவம் அது. ஹalleluya. If you are connected with Jesus, ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன் பாருங்க, you will always be a man and woman of praying. ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருப்பீங்க. you will never waste time. Hallelujah. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அங்கு இங்கு சுற்றி திரிகிற ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியா இருக்க மாட்டீங்க. you will be longing. வேதத்துல நேற்றை கூட சொன்ன இயேசு என்ன பண்ணார்? அடிக்கடி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாராம். Amen. ஊழியம் முடிச்ச போது என்ன பண்ணார்? மலை மேல போனார். எதுக்குங்க? he went to pray. he wanted to be alone with God. வனாந்தரத்துக்கு போனார். எதுக்குங்க? தேவனோடு தனித்து இருக்கும். he wanted to abide. he wanted to live with God. இயேசு என்ன சொன்னார்? அவர் தேவன் இல்லாம, என் தகப்பன் இல்லாம நான் இருக்க முடியாது. அதனால தான் சிலுவையில கதறுகிறார். என் தேவனே, ஏன் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கொஞ்ச நேரத்துல he cannot live without his father. இன்னைக்கு you can profess. இன்னைக்கு எத்தனையோ ப்ரொஃபஸ் பண்ற சபைகள் இருக்கிறது. the question என்ன கேள்வினா, is God in that place? தேவன் அங்க இருக்கிறாரா? is the Holy Spirit living in that place? அதுதான் கேள்விங்க இன்னைக்கு. இன்னைக்கு நமக்குள்ள நிறைய நம்முடைய வாழ்க்கை எப்படி யூதாச போலதான். You are living like யூதாச போல இருக்கிறோம். you go to church, you don't know whether God is there because you listen உலகத்தின் காரியங்களை, prosperity, பண செல்வாக்கு, இப்படி பெரிய ஆளாகணும், இத பத்தி தான் கேள்விப்படுகிறோம். நிறைய பணம் வச்சுக்கணும், இத கேட்கிறோம். where is God in that? Most of the place you see man oriented, man designed plan. We don't see God's designed plan. இங்க இயேசு என்ன சொல்றாருங்க? நானே மெய்யான திராட்சை செடி. அதோட அர்த்தம் நாங்க there may be many, அநேக திராட்சை தோட்டங்கள், திராட்சை கொடிகள் இருக்கிறது, திராட்சை கொலை எல்லாம் இருக்கிறது. but not everything is it does come from Jesus. அவர் சொல்றார், என்னில கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை இவர் அறுத்து போடுவாராம். என்ன சொல்றாருங்க? என்னில் கனி, it means you are not connected. பிதாவாகிய தேவன் பார்க்கிறாராம். என் மகனுடைய பேரை சொல்றாங்க, but they have no connection. அதான் மத்தேயு 7:7 கூட நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. கடைசி நாள்ல வந்து சொல்லுவாங்க, பட் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? நீங்க பாருங்க, ஹalleluya. தேவன் நீங்க சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவாருன்னு. ஏசாயா, I want you to turn to Isaiah chapter 5, 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா அதுல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன நினைச்சாரு, என்ன விரும்பினாரு, என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அவர் என்ன செய்ய போறாரு நீங்க எழுதப்பட்டு இருக்கும். ஹalleluya.
அஞ்சாம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகான செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குற திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதை ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு நான் இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்னே? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலி எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்த்துப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதை கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமல் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைகளும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைகேடு. ஆமென். திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சை கொடி, செடி, தோட்டக்காரர், கொடி. ஆமென். இங்க எழுதுறாரு என்னன்னு, ஹல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டம் என்ன ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஹல்லேலூயா, அவர் தான் நாட்டுனாராம், அவர் தான் ரட்சிப்பை கொடுத்தாரு, அவரால் தான் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. மீட் என்ன பண்ண இருக்கிறாரு? அவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரையும். எதுக்குங்க? மிகுந்த நாம் கனி கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. அவர் சொல்றாரு, எதெல்லாம் நான் செய்யணுமோ. என்ன செஞ்சாருங்க இயேசு? நீங்களும் நான் கனி கொடுக்க முடியா? He went to the cross. சிலுவைக்கு போனாரு. He died. He shed the blood. Hallelujah. He took your place. உங்க இடத்தை, என் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டாரு. Amen. He died a criminal's death. Amen. அழகையும் சௌந்தரியத்தை இழந்தார். எத்தனை கொடூரமான ஒரு இடத்துக்கு, கொடூரமான ஒரு அனுபவத்தை அவர் அடைந்தார் பாருங்க. இதெல்லாம் செஞ்சு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலை அதற்கு நீ நான் செய்யலாம், எல்லாம் செஞ்சு முடியும். இட் finished. முடிந்தது என்று சொல்லும் போது உங்களுக்கு எனக்கும் வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்திட்டார். உங்களுக்கும் எனக்கும் பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திட்டாரு. உங்களுக்கு எனக்கும் தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாரு. நீங்களும் நானும் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, அவருடைய ரத்தத்தினால சமீபமாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். through the cross இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் இனி என்ன செய்ய முடியும்? There is nothing Jesus can do. எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்றாரு? நீங்களும் நான் எப்படி வாழ்றோம்னு பாக்குறாரு. எப்படி நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்குறாரு. how we are living. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? நான் எதிர்பார்த்தது என்னங்க? ஹல்லேலூயா. அது நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன கொடுத்துச்சுங்க? கசப்புள்ள பழங்களை கொடுத்தது. What we are giving to Jesus ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. நாம எதை ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிறோம்? இப்பங்க யோவான் 15 சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். He will remove it. He will destroy it. அதான் இங்க சொல்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்துல, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டம், யாருங்க? என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்வதை பாருங்கள். உங்களுக்கு செய்வது, தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். இதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அறுத்து போட்டுருவார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. He will do. நிச்சயமா செய்வார்.
If you are not living to the ஆண்டவர் அழைத்து இருக்கிற அழைப்புக்கும் அவர் கொடுத்த கிருபைகளை வைத்து தவறா பயன்படுத்தி வாழ்வோமானார், பாவத்துக்கும் சுய லாபத்துக்கும் பணத்துக்கும் பல தீமையான காரியத்துக்கும் வாழ்வோம். Do you think God is going to continually be with there? அவர் எல்லாத்தையும் பிடுங்கி போடுவார், எல்லாத்தையும் பிடுங்கி போடுவார். எங்க சொல்ல உன்னை சுத்தி நான் வேலி அடைச்சு வேலியை பிடுங்கிடுவாரு. அது மேய்ந்து போடப்படும். அப்ப என்னங்க, தேவன் இல்லாத காரியங்கள் உள்ள வந்துரும், தேவன் அருவருக்கிற எல்லா காரியங்களும் வந்துரும். இன்னைக்கு இருக்கிற சபை அப்படிதான் இருக்கிறது. அதை பாழாக்கி விடுவேன். யாருங்க? பிசாசெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். பிசாசுக்கு அடிமையா போனதுனால தேவனை பாழாக்கி விடுவாராம். அது களை கொத்தி எடுக்கப்படாமலும் இப்படி மழை பெய்யாதபடி எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், I will shut the door. கதவு சாத்தப்படும். மத்த 25 வாசிக்கிறோம். ஆயத்தம் இல்லாதவங்க என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க திரும்பி வரதுக்குள்ள கதவு சாத்தப்பட்டுருச்சு. நீங்க யார் எனக்கு தெரியாது, போங்க. கதவு திறந்து இருக்கும் போதே என்ன பண்ணுங்க, you have to rectify ourselves. அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் தான் இங்க பாருங்க முக்கிய 7ஆம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷர். அப்ப யாரா இருக்கிற? திராட்சை செடி கொடி யாரா இருக்கிறோங்க? நீங்களும் நானும் தான். திராட்சை தோட்டமே அவர் சொல்றாரு. யாரு? இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷமே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. காத்து இருக்கிறாராம், கனி கொடுப்போன்னு காத்து இருக்கிறாராம். அத்தி மரத்தை நாட்டிட்டு காத்து இருக்கிறாராம், அந்த மரம் கனி கொடுக்குமா காத்து இருக்கிறாராம். கனி கொடுக்கலன்னா அங்க சொல்லுது, அந்த அத்தி மரம் கனி கொடுக்கலன்னா வேலைக்காரன் சொல்லுவான், கொஞ்ச நாள் பார்த்து இருக்கலாம், கனி கொடுக்கலன்னா இதை வெட்டி போட்டுடலாம், வேரோட பிடுங்கி போட்டுடலாம். Do you know the seriousness? இயேசு நல்ல மேய்ப்பன் தான், மனதுருகுகிறவர் தான். பட் he has a principle. நம்ம ரட்சித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை God has a principle. அந்த பிரின்சிபலின் தான் வாழணும். ஹல்லேலூயா. எரேமியா 2ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 2:21 பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னு, நான் உன்னை முற்றிலும் கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நான் உன்னை இப்படி நாட்டி வச்சேன்ப்பா, என்னன்னு உயர்தரமா நாட்டி வச்சேன். தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றி இருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றி இருக்கிறார், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர்களாய் ஆண்டவர் பிரித்து நாட்டி பூமியில வச்சிருக்கிறார். அதை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? உங்ககிட்ட இருக்கிற தாளந்தை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? What are we doing? See, God is seriously உங்களை என்னை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. அறியாத இருந்த காலம் போயிருச்சு. Now I have to rectify, எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொள்ளணும். அவர் சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார். He will just cut it off. அதேதான் இங்க ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். நீங்க 4ஆம் வசனத்துல பாடுங்க, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஏன் அறுத்து போடுவாரு? கனெக்ஷன் இல்லைங்க, கனெக்ஷன் இல்ல. கனி கொடுக்காதது போல நீங்கள் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். If you have no connection with me, என்னோட கனெக்ஷன் வச்சுக்கலன்னா நீ கனி கொடுக்க முடியாது. You are worthless.
அடுத்த வசனம் அதுதான் சொல்லும். ஒருவன் என்னில் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. யூ கேனாட் பேர் ஃப்ரூட் வித்வுட் ஜீசஸ். அவர்ல நிலைச்சிருந்தா மாத்திரம்தான். 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில போடுகிறார்கள், அவள் செத்து போயிரும். அக்கிரமங்களிலும், எபேசியர் சொல்ல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவராக இருந்த நம்மை உயிர்ப்பித்தாராம். அகேன் நம்ம என்ன பண்றோம்? Do you want to go and die? அசுத்தமான காரியங்களுக்கு, பாவத்துக்கு, God wants a drastic change. அவர் சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவாரு. எல்லாத்தையும் இல்லைங்க, ஆண்டவர் பார்க்கிறாராம். இட் மீன்ஸ் God is so meticulously watching over you. உங்க ஒவ்வொரு செய்கையும், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்க மனசுல ஓடுற எண்ணம். சங்கீதம் 139:7, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு இருக்கிறாருங்க. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே என்னை அதெல்லாம் அறிந்து இருக்கிறார். என் நினைவுகளை தூரத்தில் இருந்தாரு. He knows everything about me, you and me. நீங்களும் நானும் அவர்கிட்ட போய், ஆண்டவரே கணக்கு கேட்கும் போது நீங்க இப்படி ஆண்டவர் அப்படின்னு, he will know everything. உங்களுக்கு எனக்கு கட்ஸுக்கு இருக்காது அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு, தெரியுமா? அவர் ஏறிட்டு பார்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு எனக்கு வராது. பிகாஸ் everything will come. உங்க எல்லாம் வெளியரங்கமாகும். நாம ஏன் பூமியில உலகத்துல இருக்கும் போதுதான் இயேசுடைய பேரை சொல்லி ஏமாத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறது. ஆண்டவர் அழகு பண்ணி இருக்கிறாரு. என்ன பண்ணி இருக்கிறாருங்க? ஓகே, இன்னைக்கு இந்த கொடி மறுபடியும் இணைஞ்சுக்கும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பைபிள் உலக பிரகாரம் பாத்தீங்கன்னா everything depends upon the செடியை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கொடி கனி கொடுக்கும். ஏன்னா அந்த செடியில இருக்கிற சாராம்சம் தான் கொடியில வரும், திராட்சை பழத்துல வரும். அந்த கொடி தான் என்ன பண்ணும், செடி தான் என்ன பண்ணுங்க, அது தண்ணீர் எங்க இருக்கிறதோ அந்த வேறு, அது வேற, அந்த தண்ணியை தேடிட்டு வேறு போயிருமா, படர்ந்துருமா, ஸ்ட்ராங் ஆயிருமா. எல்லாம் எங்க இருக்குதுங்க? செடியில தான் இருக்குது. கொடியில ஒண்ணு இல்ல, செடியில இருக்கிறது தான், அந்த செடியின் வேர்ல இருக்கிறது தான் வெளியே அது மேல என்ன மேல அனுப்புகிறது, ஜீவன் அனுப்புகிறது, ருசி அனுப்புகிறது. ஹல்லேலூயா. அது கனிகளாக செடியில இருக்கிறது தான் கொடியில வரும். அப்போ கனி கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, you are not connected. சாகர நிலைமையில இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல சொன்னபடி சர்தை சபைக்கு சொல்றாருல்ல, உயிர் உள்ளவனா இருக்கிறேன்னு நினைச்சிருக்க, நீ செத்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு நிறைய எப்படிதான் இருக்குதுங்க, சாகர், அதாவது ஸ்பிரிச்சுவலி மறிக்கிற தருணத்துலதான் அநேகர் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருக்குது, அநேக ஊழியர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. என்னில் கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அடுத்து அங்கே நிக்கல ஆண்டவர். இயேசு சொல்றார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாரு? ஆமென். அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ண, கனி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 13 சொல்லும், சில வித என்ன பண்ணுச்சுங்க, நல்ல நிலத்துல விழுந்த வித 30, 60, 100 கனி கொடுத்ததான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க, 30, 60 எல்லாம் வேணாம், 100% கனி கொடுக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறாரு. கனி கொடுக்கிற செடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, which is bearing fruit. கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பல உபத்திரவத்தினால தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா?
குடும்ப சூழ்நிலை உங்களை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறதா? பிள்ளைகளை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கணும் நினைச்சேன், என்னுடைய பிள்ளையுடைய குடும்பத்துல இப்படி இருக்கிறது, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ சாட்சி இல்லாம இருக்கிறாங்களே, நீங்க துவண்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கிறீங்க, ஆனா கேள்வி எழுப்புகிறது, ஆண்டவரே why it is happening? நான் உண்மையா இருக்கிறேன், உண்மையா ஜெபிக்கிறேன், உண்மையா என் ஆண்டவரே வசனத்தை வாசிக்கிறேன், உண்மையான ஊழியம் பண்றேன், எனக்கு பண ஆசை இல்லாம இருக்கிறேன், பட் என் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கிறது, என் குடும்பத்துல இப்படி இருக்கிறது, என் சபை இன்னும் வளராம இருக்கிறது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் வேதனை, ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிறபடி என்னால இருக்க முடியலையே. You are crying, you are weeping, you are struggling. ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கிறது, அதனால அடிக்கடி என்ன ஆகுதுங்க, அந்த தனிமையில போகிறீங்க, உபவாசம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, பட் என்ன மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம், ஆண்டவருக்கு ஏற்றபடி நான் இல்லையே, என்ன சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, என் பிள்ளைகள் நான் எதிர்பார்க்கிறபடி இல்லையே, என் வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிறபடி இல்லையே. அதை பார்த்துட்டு ஆண்டவர் நீங்க என்ன பண்றாராம், அது அவர் சுத்தம் பண்ணுவாராம், அவர் சுத்தம் பண்ணுவாராம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. எதை சுத்தம் பண்ணுவாருங்க? உலகத்தோட இருக்கிற பல பிரச்சனைகளோட நாம் அடிக்கடி நம்ம சிதறி போகிறதல்ல, அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார், வெட்டி எடுப்பாரு. ஏன் வெட்டி எடுப்பாரு? ஹல்லேலூயா. அது இடரலா இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில உலக சிநேகம், தேவனோடு ஏற்படுகிற பகை, ஆமென், ஹல்லேலூயா, அது கனி கொடுக்காதவர்களுடைய வாழ்க்கை. கனி கொடுக்கிறவர்கள் எப்படிங்க? ஹல்லேலூயா, உள்ள ஒரு பெருமூச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் ஏது செய்யட்டும், அப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களாக உங்க இருதயம் துடிக்குதா? ஆண்டவர் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை சுத்தம் பண்ணுவாரு. அவர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். சுத்தம் எப்படிங்க? ஆண்டவர் சொல்ல, உங்க கவலை எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, நீங்க எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுது. கம், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் எடுக்கிறேன், என்னங்க, நுகங்களை நான் எடுத்துக்கிறேன், அது என் மேல வச்சுக்கிறேன், உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். தட் இஸ் தி ட்ரூத். இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு போவாரு. அறியாமையின் அந்த அறியாமையில இருந்து வெளியே கொண்டு வருவாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆண்டவர் விலைவேறாக எனக்கேற்ற பரிசுத்தர்களாயிருங்கள். பேதுரு அததான் அறிக்கலர், அவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாயிருங்கள், நான் இவங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க முடியாத அசுத்தமானதை அவர் பார்க்க முடியும். நீ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் அவர் பார்க்க முடியும். தாவீது பாவம் செஞ்சுட்டு அவனுக்கு பாவம் செஞ்சதா உணர்வே வரல. தீர்க்கதரிசி வந்து சொல்லணும், சொன்ன போது துடிக்கிறான், தேவனே மேல இரக்கமாயிரும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு துடிக்கிறான். God allowed, God waited. அப்ப யார் சுத்திகரிச்சது? தேவன் தான் அவனை சுத்திகரிச்சாரு, அவன் பாவத்தின் தோஷத்தை நீக்கினாரு. தாவீதுக்கு பாவம் செஞ்ச உணர்வு இல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் காத்துட்டு இருக்கிறாரு, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்.
இங்க என்ன எதுக்கு சுத்தம் பண்றாருங்க? God wants to have a continual relationship with you and me. அறகுறையான ஒரு உறவு கர்த்தர் விரும்பல. He wanted to have 24/7 relationship. இயேசு சொன்னார்கள், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். I am and Father are one. அவர் என்னை தனித்து விடுகிறது இல்ல. அப்ப ஆண்டவராக இயேசு தேவன் என்ன பண்றாருங்க? உங்களை என்ன தனித்து விடுவதற்கு அவர் ரெடி கிடையாது. அதனாலதான் அவர் சுத்தம் பண்றாரு, நம்ம பரிசுத்தப்படுத்துகிறாரு. பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகணும்னு அவர் இன்னும் சுத்தம் பண்றாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். இட்ஸ் a process. Continue. Pruning is a process. பிடிக்காது, வேதனை வரும், கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ல சொன்னதான் அடிக்கடி கோட் பண்ற வசனம் தான். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அதே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருப்பாரு. நீங்க அந்த எபிரேயர் நிருபத்தை படிச்சீங்கன்னா நிறைய பழைய ஏற்பாடுல இருக்கிறத ஒரு புதிய விளக்கத்தோடு தேவன் அங்க எழுதி வச்சிருப்பாரு. ஆவியானவர் எழுதி வச்சிருப்பாரு. இருதயத்தை சங்கீதம் 95ல எழுதுனதெல்லாம் அவர் எழுதி வைப்பாரு. யாத்திராகமத்துல எழுதுனது எழுதி வச்சிருப்பாரு. அவர் சொல்லுவாரு. 12:5ல இருந்து படிங்க. எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தட் இஸ் ப்ரூனிங். அதுதான் சுத்தம் பண்ணப்படுறது. அடுத்து சொல்லுவார், நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து படிக்கணும். படிச்சாதான் அது நிறைய புரியும். 6ஆம் வசனத்துல, கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார், தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நீ நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? உலக பிரகாரமா ஏன் பெற்றோர்கள் பிள்ளைய அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கடிந்து கொள்ளுகிறாங்கன்னா என் பிள்ளை கரெக்டா இருக்கணும். சில பேர் சொல்லலாம், ஐயோ புள்ள, ஐயோ புள்ள, ஐயோ புள்ள. புள்ளதான் கற்றுக் கொடுக்கலன்னா, வளர்ற வயசுல எது தப்பு எது ரைட்னு கத்து கொடுக்கலன்னா they will choose their own way. நீங்க கீழே ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்க. நான் 10ஆம் வசனத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா. 10-11 வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ எதுக்குங்க ஆண்டவர் சிட்சிக்கிறாராம்? இப்ப புரிய உங்களுக்கு. அதிக கனிகளை கொடுக்க கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன பண்றார்? சுத்தம் பண்ணுகிறார். ஏன் இங்க சுத்தம் பண்றார்? 10ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். Prunes. 11 எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இட் வில் bear fruit. இப்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ டிவி பார்க்காத, சீரியல் பார்க்காத, ஷார்ட்ஸ் பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத. கோபம் வரும், போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் தான் ஜெபிக்கிறது, எவ்வளவு நேரம் தான் பைபிள் படிக்கிறது,
You will not like it. நான் இதை தானே பாக்குறேன், வேற நான் அதை தானே பாக்குறேன். கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க, இந்த டிவி பார்க்காத, டிவில இதை பார்க்காத, அதை பார்க்காதன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு எவ்வளவு கோபம் பொத்துட்டு வரும். ரிமோட்டை தூக்கி போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் யூ ஆர் டியூட்டி பவுண்ட் டு டெல் them மாத்திரம் இல்ல, சிட்சிக்கணும். எதுக்கு இங்க தேவன் சிட்சிக்கிறாரா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு. யாருடைய பரிசுத்தம்? ஈக்குவலன்ட் டு காட். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவராகும், நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறாரு. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்துல எதுக்குங்க? டு பேர் ஃப்ரூட். பிற்காலத்துல அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இட் வில் ப்ரொடியூஸ் ஃப்ரூட். தேவன் விரும்புகிற கனி கொடுக்கும், அதிக கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு சிட்சிக்கிறாருங்க? எதுக்கு சுத்திகரிக்கிறாரு? to walk with Jesus, to live with Jesus. அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கே நிறைய பேருக்கு நமக்கு முடியாத ஒரு ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல கூட்டத்துக்கு போகும்போது அங்க நல்ல செய்திகளுக்கு we get excited, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பல இடத்துக்கு போயிரும். காரணம் என்ன தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க, 24ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். John 12:24. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போனான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவனா காலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு எங்க யாருன்னு சிலர் வந்து கேட்கும் போது அப்ப இயேசு அதை சொல்லுவாரு. Jesus is talking about his death. தன்னுடைய மறைக்க போகிறத, தன்னுடைய உயிர்த்தெழுதலை பத்தி இங்க இயேசு பேசுகிறதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதாங்க. we don't have a continuous relationshipனா இன்னும் நிறைய உலகத்தின் காரியங்களுக்கு நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். அது உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது, அதுல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இங்க ஆண்டவராக இயேசு கோதுமை மணியானது. ஆண்டவர் எதை சொல்லலைங்க? கோதுமை பெருசா அப்படி இல்ல, விதைக்க போகும்போது நிறைய அப்படி இல்ல, ஒரு கோதுமை மணி. அப்போ யாருக்கு ஒரு இண்டிவிஜுவல் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ். உங்களை சொல்லுது, உங்களை என்ன சொல்லுது? கோதுமை மணி. நீங்க கோதுமை மணி. அவர் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், சரீரம் சாகிறது இல்ல. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அவர் சொல்றாரு, விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எப்ப கனி கொடுக்குங்க? எப்ப கனி கொடுப்பீங்க? If you die to this world. உலகத்துலதான் இருக்கிறோம். இயேசு சொன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் சுமந்து கொண்டு you cannot serve. ரெண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்ன வெறுப்போம், ஒன்ன சிநேகிப்போம். அவரோட இணைந்து இருக்கிற வாழ்க்கை. யோவான் 15:5 சொன்னதுபடி அவர் இல்லாம you cannot do anything without Christ. அதனால ஒவ்வொரு முறையும் அவரை டிபெண்டன்ஸ்ல இருக்கணும், அவர் மேல சார்ந்து கொள்ளணும், அவரை பிடிச்சுக்கணும். முடியல ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க do something ன்னு கேட்கும் போது அவர் கிருபை கொடுப்பாரு. அப்போ எப்படிங்க நான் இருக்கிறது? Separate yourself from the things of this world.
சங்கீதம் 1 சங்கீதம் தான் சொல்லும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்கிறத விட you have to do certain things. ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கம், பரியாசக்காரர், பாவிகள், don't have a relationship with them. மாறாக என்ன பண்ணணுமா? அடுத்த வசனம் சொல்லும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இரவும் பகலும் எப்படிங்க? அப்போ நான் அது ஆண்டவருடைய வசனம், you to have only Jesus. இரவும் பகலும். ஏதோ காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைங்க ஒரு 2 வசனத்தை படிக்கிறாங்க, அப்படி இல்ல, டே அண்ட் நைட், டே அண்ட் நைட், டே அண்ட் நைட், உயிர் இருக்கிற வரைக்கும். நமக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பெரிய சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். இரவும் பகலும், இரவும் பகலும். நீங்க ஒவ்வொரு மிஷனரி வாழ்க்கைய இன்னைக்கு அவர்கள் மரிச்சும் பல வருஷங்களுக்கு பிறகு ஏன் பேசுறோம்? காரணம் என்ன தெரியுமா? They pray day and night. இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் எப்படி இருப்பாங்க? அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை கனியை தந்து இளையுறுதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் தான் இருக்க முடியும், அவன் தான் கனி கொடுக்க முடியும். அங்க என்ன சொல்லுதுங்க? All through the season he will bear fruit. என்ன பண்ண போறோம்? பலவீனங்கள் வந்தா என்ன பண்ண போறோம்? பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன பண்ண போறோம்? தேவனால் சில அனுமதிக்கப்பட்டு இருக்கும் பிசாசு நிறைய சோதனைகளை கொண்டு வருவான். ஜெபிக்க முடியாதபடி தடைகளை கொண்டு வருவான். பரிசுத்தமா வாழ முடியாதபடி பல பிரச்சனை, பல காரியங்களை கொண்டு வருவான். அது என்ன பண்ணும்? டிசர்ன் பண்ணது, தேவன் கிட்ட வந்ததா, இது பிசாசு கிட்ட வந்ததா? தேவன் கிட்ட வந்ததுன்னா உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது, உங்களால பைபிள் படிக்காம இருக்க முடியாது, தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது, பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நீங்க சொல்லாம இருக்க முடியாது, நீங்க வசனத்தை எடுத்து தியானம் பண்ணாம, in between all your troubles and trials you will be doing that. பிசாசினால் வந்தது என்ன பண்ணுங்க? சோறு வந்துடும், ஜெபிக்க தோணாது, பைபிள் படிக்க தோணாது, தூங்க தோணும், என்டர்டெயின்மெண்ட்டை தேடும். I leave it before you. Choice. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் ஆண்டவர் சொல்ற, என்னில் கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ அதை அறுத்து போடுவார். இயேசுன்னு சொல்லலாம். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழலைன்னா அறுத்து போடுவார். பரலோகம் கேரண்டி கிடையாது. இயேசுக்காக வாழ்றீங்க, இயேசுக்காக ஏதாகிலும் செய்யணும்னு பல உபத்திரவ நடுவுல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை இன்னும் கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவேன், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். I will prune, I will remove. என் பார்வைக்கு தான் தெரியும் எது அவனுக்கு வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாத இருக்கிற காரியம், அதெல்லாம் எடுத்து போடுவேன். மிகுந்த கனிகளை கொடுக்க செய்கிற தேவனா இருக்கிறார்.